ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நாம் தமிழக திட்டங்கள் இந்த வீடியோவில் முடிஞ்ச வரைக்கும் பார்க்கலாம். அடுத்தடுத்த வீடியோவில் ஃபுல்லாக தமிழக திட்டங்கள் ஃபுல்லாக பார்க்கலாம். முதலமைச்சர் காலை உணவு திட்டம். இது ஃபஸ்ட்டு வகுப்பு முதல் வகுப்புலேருந்து 5ஆம் வகுப்பு வரை. தொடக்கம் 15 செப்டம்பர் 2022 அண்ணா பிறந்த நாள் அன்று தான் தொடங்கப்பட்டிருக்கு முதலமைச்சர் காலை உணவு திட்டம். அப்புறமா அது தொடங்கின இடம் எங்கன்னா மதுரை சிம்மக்கல் ஆதி முதல் தொடக்கப்பள்ளியில் தான் தொடங்கியிருக்கு. ஆரம்பத்தில் 1545 அரசு தொடக்க பள்ளிகளில் தான் இது தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் விரிவாக்கம் செய்தது ஆகஸ்ட் 25, 2013 ஆல் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் விரிவாக்கம் செய்த ஆண்டு அதாவது டேட்டு கேட்டாங்கன்னா ஆகஸ்ட் 25, 2013 தான் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் ஆல் கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் விரிவாக்கம் செய்தாங்க. இடம் ஒன்றிய ஊராட்சி நடுநிலைப்பள்ளி, திருக்குவளை, நாகப்பட்டினம் மாவட்டம். நாட்டிலேயே ஒரு மாநிலத்தில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் இலவச காலை உணவு வழங்கப்படுகிறது. இதுதான் முதல் முறைன்னு சொல்கிறாங்க. நம்ம இந்திய நாட்டிலேயே மாநிலங்களில் உள்ள அனைத்து தொடக்க பள்ளிகளிலும் இலவச காலை உணவு வழங்குகிற ஒரே முதல் முறையாக வழங்குகிற திட்டம் எதுன்னு கேட்டாலும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம். அடுத்து அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளிகளுக்கு காலை உணவு திட்டம் ஸ்டார்ட் பண்ண டேட்டு 15 ஜூலை 2024. தொடக்க நிகழ்ச்சி புனித அன்னாள் அரசு உதவி பெறும் தொடக்க பள்ளியில் திருவள்ளூர் மாவட்டம். இரண்டாவது கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். இது ஸ்டார்ட் பண்ணது 15 செப்டம்பர் 2023. இதுவும் அண்ணா பிறந்த நாள் அன்னைக்கு தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. தொடக்கம் காஞ்சிபுரத்தில் தான் ஃபஸ்ட்டு தொடங்கியிருக்காங்க. இது உதவித்தொகை அல்ல, உரிமை தொகைன்னு சொல்கிறாங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் உதவித்தொகை அல்ல, உரிமை தொகை. மாதாந்திரமாக இது பெண்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது. இது தகுதியுடையவர்கள் யாரெல்லாம் அப்படின்னா தகுதியுடையவர்கள் 21 வயதுக்கு மேற்பட்ட பெண்கள் மற்றும் திருநங்கைகள். ஆண்டு வருமானம் 2.5 லட்சத்திற்கு குறைவாக இருக்க வேண்டும். நில உரிமை 10 ஏக்கருக்கும் குறைவாக உலர் நிலம் 5 ஏக்கர் சதுப்பு நிலம் வைத்திருக்க வேண்டும். ஆண்டு வீட்டு மின் நுகர்வு 3600 யூனிட் குறைவாக தான் இருக்க வேணும். தகுதியற்றவர்களும் இருக்காங்க. அதெல்லாம் யார் அப்படின்னா மாநில மற்றும் மத்திய அரசுகள் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் ஊழியர்களாக, வங்கி ஊழியர்களாக இருக்கிறவங்க, அரசாங்க வேலை செய்கிறவங்களும் தகுதி இல்லாதவங்கன்னு சொல்கிறாங்க. வருமான வரி செலுத்துவோர், தொழில்துறை வரி செலுத்துவோர், ஓய்வூதியம் பெறுவோர், உள்ளாட்சி அமைப்புகளில் பிரதிநிதிகள், 4 சக்கர வாகனங்களின் உரிமையாளர்கள் எல்லாம் தகுதியற்றவர்கள்னு சொல்கிறாங்க.